குரோதி ஆண்டு மாசி மாதம் 28ஆம் நாள் மகம் நட்சத்திரம் வருகிறது. அதாவது நாளை மார்ச் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அன்று மக நட்சத்திரம் வருகிறது. இந்த மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பானது. இந்த நாளில்தான் சிவபெருமான் வருண பகவானின் சாபங்களை நீக்கினார் என்று கூறப்படுகிறது. அதனால் சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது. விஷ்ணு பெருமானும் வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை மீட்டெடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. அதனால் விஷ்ணுவையும் நாம் வணங்கலாம். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஓதியதும் இந்த நாளில்தான் என்றும் கூறப்படுகிறது. அதனால் முருகப்பெருமானையும் நாம் வணங்கலாம். இது மட்டுமே அல்லாமல் புனித நதிகளில் நீராடுவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறும் என்றும் கூறப்படுகிறது. புனித நீரில் நதிகளில் நம்மால் சென்று நீராட முடியவில்லை என்றாலும் வீட்டிலேயே நாம் இதை கங்கா ஜலமாக நினைத்து நம் வீட்டில் வரும் தண்ணீரை கங்கா ஜலமாக நினைத்தும் நீராடலாம். அதற்கு நம் வீட்டில் கங்கா ஜலம் இருந்தால் சிறிது ஜலத்தை நாம் குளிக்க போகும் நீரில் அதை சிறிது சேர்த்து கொண்டு அந்த நீரில் நீராடலாம். கங்கா ஜலம் இல்லை என்றாலும் நாம் மஞ்சளும் உப்பும் அந்த நீரில் சேர்த்து நம் பாவங்கள் அனைத்தும் போக வேண்டும், இந்த தண்ணீர் கங்கா ஜலமாக நான் பாவித்து குளிக்கிறேன் என்று கூறி என்னுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று நாம் வணங்கி குளிக்கும் பொழுது பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று பிறகு நாம் இறைவனை வணங்கலாம். அன்று விரதம் இருந்தாலும் மிகவும் நன்மைகள் கிடைக்கும். ஒரு பொழுதும் நாம் இருக்கலாம். சிவபெருமானையோ அல்லது பெருமாளையோ முருகரையோ வணங்கி நம்முடைய பாவங்களை அனைத்தையும் போக்கி அனைவரும் நல்லருள் பெறுவோம். நன்றி.